எல்லோருக்கும் வணக்கம். பின்னாடி கேக்குதா நான் பேசுறது? கேக்குது இல்லையா? அது கேட்டது காரணம் தமிழ் புரியுதா இல்லையான்னு பயம் வந்துருச்சு எனக்கு. இன்னும் உள்ள நுழைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கன்னடம், என் ஒய்ஃபுக்கு கன்னடம் தெரியும், அவங்க பெங்களூர் தான். அவங்கள கூட நான் கேட்டேன், என்ன இங்கே எல்லாரும் கன்னடம் மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு புரியல, நீ பேசிடுறேன்னு. அப்புறம் நம்ம பிரதர் பாலு சொன்னார், இல்லை இவங்க பல மொழிகள் தெரிஞ்சவங்க, தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சர்டிஃபிகேட் கூட தமிழில் தான் இருக்கும். நாங்கள் அப்படி தானே? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுடைய இந்தியர்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்களை யாரும் நம்ம நேரடியாக சொன்னால் கேட்க மாட்டோம். அதே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு திரும்பி வந்ததுன்னா கேட்போம். இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். நான் என்னெல்லாம் பேச போகிறேனோ அதெல்லாம் பேசுறதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. சென்னையிலேருந்து வந்தால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எதாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு அந்த பொருளை அனுப்பிச்சிட்டு அந்த பொருளை திரும்பி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு அயன் ராடுனா அது ஜப்பானுக்கு போகும், அதில் 2 ஓட்டையை போட்டு மேட் இன் ஜப்பான் போட்டு கொடுப்பான், நம்ம திரும்பி அதை வாங்குவோம். கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு விஷயம் 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் 2015 பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஃபேமஸ் ஆச்சு. எதனால் ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 21 ஜூன் 2015 முதலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த யோக சாஸ்திரம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த யோக சாஸ்திரமா உலக அளவில் எல்லாரும் ஒத்துட்டு ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐநா சபையில் இந்திய கவர்மெண்ட் சார்பாக அப்போ போய் அதை பிரசன்ட் பண்றாங்க. அவங்க சொன்னது மொபைல் செல்லு, உடம்புல இருக்கிற செல்லு அலைவா இருக்கட்டும், என்ன பிரச்சனை ஆயிடும். ஸோ அப்போ மோடிஜி அப்போ இருந்தபோது அவங்க கவர்மெண்ட்லேருந்து அங்கே போய் பேசி ஐநா சபையில் உத்தரவு வாங்கி உலகம் ஃபுல்லாக இந்த யோக தினம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்போ தான் உலகத்தில் நிறையா பேருக்கு யோகானா என்ன, யோக சாஸ்திரம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அது அப்புறம் திரும்பி இந்தியாவில் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணி இப்போ நிறையா பேர் எங்களை யோகானா என்னன்னு கேட்குறாங்க. இதனால் ஒரு 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி பக்கத்தில் திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அங்கே போனீங்கன்னா பதஞ்சலி முனிவரனுடைய மகா சமாதி இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். அவர் ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழணும், ஆக்சுவலாக அந்த யோக சாஸ்திரம்ன்றதெல்லாம் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயம் கிடையாது. அது விடுங்க, அது வேலையை அது செய்து நம்ம வேலையை நம்ம செய்வோம். இப்போ நான் என்னை சுற்றி ஒவால் சுற்றுது இல்லையா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா ஒவாலுடைய ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் அப்படியே நின்று அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியும், நமக்கு தான் அதை பார்த்து பயம். அப்படியே விட்டுட்டீங்கன்னா இங்கேயே சுற்றும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நிறைய ஒவால் இருக்கு. ஸோ இந்த வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லலாம். அந்த யோக சாஸ்திரம்ன்றதனுடைய முக்கியமான கோட்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வாழணும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறகுறான். அவன் பிறந்ததுலேருந்து குழந்தையாக இருக்கக்கூடிய வயசுலேருந்து இப்போ நிறைய குழந்தைகள் சின்ன பசங்க உட்காந்துருக்கு. இப்போ மூப்புன்னு வாங்க, ஒரு 60-70 வயசு தாண்டி வயதான காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது வரைக்கும் எப்படி வாழணுன்றத ஒரு கோட்பாடாக ஒரு அழகாக எழுதி வச்சார். அந்த கோட்பாடுகளுக்கு அவர் ஒரு பெயர் கொடுத்தார், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி 8 படிகளாக கொடுத்தார். ஒரு ஏணியில் ஏறி ஒவ்வொரு படியாக மேலே போகிற மாதிரி இந்த 8 படிகளையும் சேர்த்து அவர் கொடுத்தார். அதுல சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். அவர் என்ன அப்படி அதில் சொன்னார், அவரில் நிறைய ஸ்லோகங்கள் சூத்திரங்கள் அதெல்லாம் எழுதினார். இதனுடைய சாராம்சம் என்ன, இதனுடைய ஜூஸ் என்ன. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சாப்பிட்றத புழிஞ்சு கொடுத்துரு அப்படின்வாங்க. அது இன்னும் ஈஸி, அப்படியே வாயில ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையை ஒரு 4 பகுதியாக பிரிக்கிறார். முதல் பகுதியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும், வாழ்க்கை நெறிமுறைகள் சொல்லுவாங்க. நம்மளெல்லாம் நம்மளுடைய அம்மாக்கள் வளர்த்த போதோ இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதோ, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய், இதெல்லாம் செஞ்சா உடனே கெட்டவனா பார்ப்பாங்க, இதெல்லாம் செஞ்சா உடனே நல்லவனா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரையும் வளர்க்குறோம். இதை தான் அவர் முதல் 2 படியாக சொன்னார். இந்த ஏணியில் இருக்கக்கூடிய 2 படி முதல்ல பார்த்தீங்கன்னா யமம்,
நியமம். யமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 5 விஷயங்களை சொல்றாரு. அதுல நான் இப்ப டீட்டெயிலா போல. இந்த 5 விஷயங்களை ஒதுக்கி வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மதங்கள் எடுத்தீங்கன்னா, இந்து மதமா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டி எடுத்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் எப்படி நம்ம லைஃபை வாழணும், மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை எப்படி நடத்தக்கூடாது அப்படின்றது முதல் ஸ்டெப் யமம். இரண்டாவது அவர் சொல்றது பாத்தீங்கன்னா நியமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நியமங்கள்னா இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பெரியவங்கள்ட்ட மரியாதையா நட, மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்து, இத மாதிரி சில விஷயங்களை சொல்லுவோம். இதை அவர் கோட்பாடா சொல்லி ஒரு 5 கோட்பாடுகளை அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு நல்ல மனிதனுக்கு உதாரணம், இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ 5 விஷயங்கள் எதை செய்யக்கூடாது. இப்ப நீங்க பல மதங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிறர் பொருளை திருடாதே, மற்றவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதே, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி அவர் சில விஷயங்கள் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இந்த நியமங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும். இதை சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்கும் பொழுது பசங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி குழந்தைகள் கொஞ்சம் திசை மாறி போறதை நம்ம பார்க்கிறோம். அது படிப்பிலிருந்து அவங்களுடைய அட்டென்ஷன் தேவையில்லாத விஷயங்களுக்கு, அது போதை பொருளோ மற்ற மாதிரி விஷயங்கள செதறுது. அந்த வயசுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா விஷயங்கள் மனசுக்குள்ள தவறாக பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே, நம்ம ஊர்ல தமிழ் ஒன்று சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கேஸ்தம் எங்கன்னுவாங்க. சின்ன வயசுல ஒரு களிமண் எடுத்தீங்கன்னா அந்த களிமண் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அதுல ஒரு ஷேப்பு போட்டுட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இதே களிமண் காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த களிமண் அதுக்கப்புறம் உடைச்சுதான் எடுக்கும், திரும்பி தண்ணியில போட்டு பண்ணணும். ஸோ இந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்க வழக்கங்கள், இதை செய்யக்கூடாது இதை செய், அது நம்மளுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். இது முதல் 2. இரண்டாவது படிக்கட்டு, இரண்டாவது பகுதியில் படிக்கட்டு, 3வது 4வது படிக்கட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஆசனம் மற்றும் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாருமே உலகத்துல யோகானா தப்பா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோகானா நம்ம மனசுல உடனே என்ன தோணும், கீழே குனிடுது, பின்னாடி குனிடுது, சைட்ல குனிடுது, மூச்சு பிடிக்கிறது, இவ்வளவுதான் ஞாபகம் வரும். அது யோக கோட்பாடுகள்ல ஒரு பகுதி. எதற்காக அப்படின்ட்டு கேட்கும்பொழுது அதுக்கு பதஞ்சலி முனிவர் ஒரு காரணத்தை சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு தமிழ் எல்லாருக்கும் தெரியும், உடலை வச்சுதான், இப்போ சோகத்தை வச்சு சித்திரம் வரைய மாதிரி உடலை வச்சுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்ப நம்ம சீக்கிரமே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நம்பி இருக்க குடும்பங்களோ நம்ம நம்பி இருக்கக்கூடிய வியாபாரமோ மற்ற விஷயங்கள்லாம் சீக்கிரம் போயிடும். ஸோ முடிந்த அளவுக்கு யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் மினிமம் 120 வருஷம் லைஃபுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை எப்படி அடைய முடியும்? ஒரு காலத்துல நீங்க நம்மளுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச காலத்துல பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்வான்னு ஒரு எதிர்பார்ப்பு இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1950களில் 43 வயசு தான். ஒரு ஆள் 43 வயசுக்கு மேல வாழ்ந்தாருன்னா அவர் நல்லா வாழறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது 70 தாண்டிடுச்சு. 70 வரைக்கும் மனுஷன் கன்னடத்தில் சொன்னா சுஸ்தா வாழ்வாங்க, கரெக்டா வாழறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா 120 சாதாரணமாக வாழ முடியும். இந்த மலைகள்லாம் சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பல 100-500 வருடங்கள் முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அவங்களாம் மினிமம் 300லேருந்து 500 வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்றாங்க. எதனால வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்றத 3வது 4வது படியில நம்மளுடைய உடலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றதை பத்தி பதஞ்சலி முனிவர் சொல்றார். என்ன சொல்றாரு, முதல்ல உன்னுடைய உடலை ஒழுங்கா வச்சுக்கணும். இதற்கு உனக்கு முக்கியமாக தேவை உன்னுடைய உடலில் உள்ள நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸ்க்கு எக்ஸசைஸ் கிடையாது, வெயிட்ஸ் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவீங்க, உடம்பு நல்லா டைட்டா இருக்கும். அப்புறம் இந்த வடிவேல் படத்தில் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்போ கிட்னி இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸ் இன்னி வரைக்கும் வேற யாரும் சொல்லித்தரல, இப்பதான் சிலதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு அவர் அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 72 லட்சம் ஆசனாஸை எழுதி வச்சதா சொல்லுவாங்க. ஆசனங்கள் அப்படின்னா உடல் பயிற்சி,
உடலை குறுக்குவதன் மூலமாகவும், உடலை வளைப்பதன் மூலமாகவும், நிமிர்த்துவதன் மூலமாகவும், குனிவதன் மூலமாகவும் உடலுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து உடல் வெளியிலையும் நல்லா இருக்கும், உடல்ல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் நல்லா இருக்கும். இன்னைக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிட்னில பிரச்சனை, ஒரு பான்கிரியாஸ்ல இஷ்யூ அப்படின்னு போயிட்டு கூகுள்ல தேடினீங்கன்னா அதற்கு என்ன எக்ஸசைஸ் யோகால பண்ணணும், ஆசனாஸ்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாங்களே அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆசனாஸை நீங்க கரெக்டா பண்ண இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது ஆக்சுவலா ஒரு ஆசனம், சுகாசனம் சொல்லுவாங்க. சுகாசனம்னா என்ன, எந்த பாஸ்டர்ல நான் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கு பேர் சுகாசனம். சில பேருக்கு தரையில உட்காந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேருக்கு முதுகுல சாஞ்சு சோரோட உட்காந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேர் வஜ்ராசனம் சொல்லி காலை மடக்கி உட்காருவாங்க, சில பேர் பத்மாசனம் சொல்லி 2 காலை குறுக்க வச்சு உட்காருவாங்க, சில பேர் எவ்வளவு நேரம், இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க பிரார்த்தனை பண்ணும்போது சில நேரத்தில் உட்காடுறீங்க, தரையில உட்காந்து பூஜை எல்லாம் பண்றீங்க வீட்டுல, கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா உடம்பு காலை மாத்த தோணும், ஏந்து நிக்க தோணும். இதையெல்லாம் சரி செய்யறதுக்காக அவர் ஆசனங்கள் அப்படின்றத கோட்பாடுகளாக கொண்டார். அவர் ஆனா கண்டுபிடிச்ச 72 லட்சம் ஆசனம்ல இன்னைக்கு ஒரு 800ல இருந்து 1000 தான் பிராக்டிக்கலா இருக்கு. நம்ம எல்லாம் தினசரி செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60. இது எல்லாத்தையும் சுருக்கி அதுலயும் ஒரு வேகமான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்றது யாருக்காவது தெரியுமா? எல்லா ஆசனத்தையும் சேர்த்து அட் அ டைம் பண்ணக்கூடியது என்னது? வெரி குட். யார் சொன்னீங்க? கரெக்டா? அப்படின்னா தெரிஞ்சிருக்கு பதில். அவங்க யோகா டீச்சரா? சூரிய நமஸ்காரம் சொல்லலாம். சூரிய நமஸ்காரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆசனம் மிக்ஸ் ஆயிடுது உங்களுக்கு. அது நீங்க ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 ஆசனம், 30 முறைகள் நீங்க அதை பண்ணாலே ஆக்சுவலா சூரிய நமஸ்காரத்தை எந்த அளவுக்கு மெதுவாக பண்ணுகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நார்மலா ஒரு சைக்கிள் முடிக்கணும்னா 1 நிமிஷம் பண்ணணும். 1ல இருந்து 2 நிமிஷம் மெதுவா இழுத்து பண்ணீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, நீங்களே கத்துக்கலாம். அதோட பெட்டர் யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா எங்களுக்கு இங்க யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க, முடிஞ்சதுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இதை நீங்க கத்துக்கும் பொழுது பல பேருக்கு இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை, எனக்கு என்னோட உடலை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லா பசங்களும் சொல்றது இதுதானே, அம்மா டைம் இல்லை, எனக்கு வாக்கிங் போக டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை. ஆனா எந்த நேரத்தில் நிறைய டைம் இருக்கோ அப்போ உடல் உழைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா உலகத்தினுடைய டயபெட்டிஸ் கேபிட்டல், சர்க்கரை நோயுடைய தலைநகரமாக மாறிவிட்டது. 35% இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அபிஷியலா டயபெட்டிஸ் இருக்கு, சர்க்கரை நோய். எப்படி வந்தது? ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. இந்த ஊர்ல இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏன்னா உங்க வெதர் எப்படி பாத்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல தான் இருக்கும். எல்லா விஷயங்களும் அம்மா எங்க வீட்டில் நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு கார்த்தால 3-3:30 மணிக்கு எங்க அம்மா காப்பி கொட்டை எடுத்து அதை வறுத்து அன்னைக்கு பொடி அரைப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாக்கெட்ல வந்துருது. இதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராத்திரி நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தன் வருவான், அவனுக்கு பேர் என்ன? ராபிச்சக்காரன். நம்ம வீட்டுல பாக்கி இருக்குது அவனுக்கு கொடுப்போம். அவனோட வியாபாரம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க. எதனால பார்த்தா எல்லாரும் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க. உன எதுக்கு நான் போடணும், என் வீட்டுக்காரர் நாளைக்கு சாப்பிடுவாரு, எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு. அதை எடுத்து உள்ள வச்சிட வேண்டியது. அதை வச்சுட்டு மறுநாளைக்கு சூடு பண்ணி இங்கேயாவது பரவாயில்ல, அமெரிக்காலாம் போய் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு சமைச்சு டீப் ஃப்ரீசர்ல வச்சிடறாங்க. வச்சுட்டு ஏதாவது ஹனி ஜஸ்ட் பிரஸ் திஸ் பட்டன், ஹீட் இட் அண்ட் ஹேவ் இட், அவ்வளோதான். சூடு பண்ணி சாப்பிடு. எல்லாத்தையும் எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சாச்சு. எந்த அளவுக்கு காமெடினா, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல வெர்டிகல் காஃபின் அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்கு சொல்றாங்க. காஃபின்னா உங்களுடைய கடைசியில போகும்போது வைக்கக்கூடிய இடம், உடலை எரிப்பதற்கு முன்னால். வெர்டிகல் காஃபின். ஏன்னா உன்னோட உடல்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ சாப்பாடை ஃப்ரெஷ்ஷா சாப்பிடல அப்படின்றது அதனுடைய ஒரு சாராம்சம். இது எல்லாத்தையும் பாதிக்கும் பொழுது என்னோட உடலை நான் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னா அதற்கு எல்லா காலகட்டத்திலையும் பொருந்துற மாதிரி ஆசனம் அழகா கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு வாக்கிங் போனோம்னா ஒரு ரோடு வேணும், ஒரு பார்க் வேணும், எங்கேயா போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஜிம்முக்கு போகணும், எல்லாத்துக்கும் இடம் எக்கச்சக்கமா வேணும். யோகாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 3 அடி போதும். இவ்வளவுதான் உங்களுக்கு வேணும். யோகானா நான் சொல்றது ஆசனங்கள். இந்த ஆசன பயிற்சிகள் மெதுவாக நான் பண்ணும்பொழுது என்னுடைய இந்த சதை நாறுகள் பிடித்துக்கக்கூடிய அந்த பிடிப்புகள் இதெல்லாம் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். இது மட்டும் போருமா?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 120 வருஷம் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு காரணமாக பதஞ்சலி முனிவர் அந்த யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு அருமையான கருத்தை சொல்றாரு. நிறைய பேர் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி. மனிதனுக்கு இந்த உடல்ல நம்ம பிறக்கும் பொழுது எவ்வளவு வருடங்கள்னு உங்களுக்கு இயற்கை எழுதல, எவ்வளவு மூச்சுன்னு எழுதிருக்கு. இவ்வளோ கோடி நீ மூச்சு விட முடியும்ட்டு நம்மளுடைய தலைவிதியில் எழுதப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றார். அதாவது நீ 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்ல, நீ 4 கோடி மூச்சு விட முடியும்னு சொல்றார். அப்படின்னா புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அந்த மூச்சை எந்த அளவுக்கு நம்ம இழுத்து மெதுவாக விடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷத்துல நீங்க நார்மலா ஒரு வேலைக்கு போறவங்களை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 தடவை மூச்சு விடுவாங்க. இப்போ ஒன்று பின்னாடி உட்காந்து இருக்குது இல்லையா, அதுதான் 20 ஃபாஸ்டஸ்டா பிரீத் பண்றது. அது நாக்கு தூங்கும், அதால நாக்க வாயை மூடிட்டு அதால மூச்சு விட முடியாது. இதை போன்று நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூச்சை வேகமாக விடும்போது பேங்க் பேலன்ஸ்ல பணம் வேகமா எடுக்கிற மாதிரி மூச்சு சீக்கிரம் போயிடுதா. அப்போ அந்த 2 கோடியோ 3 கோடியோ மூச்சு ஆனது 60 வருஷத்துலேயே முடிச்சிடுறீங்க. அப்போ என்ன ஆகுது? சீக்கிரம் போயிடுறோம். அப்படின்னா நீங்க நிறைய நேரம் நிறைய நாட்கள் வாழணும்னா மூச்சை சரியாக விட்டீங்கன்னா, கரெக்டா பேலன்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 6லேருந்து 10 மேக்சிமம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கும்போது நீங்களே உட்காந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. டென்ஷனா இருக்கும்போது, மனசுல கவலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு வேகமா விடும், படபடப்படணும். ஏன்னா மூச்சு நார்மலா பார்த்தீங்கன்னா இங்க இழுத்து நாபி கமலம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும். அதுதான் ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைக்கிள். நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம், இங்க இழுத்துட்டு இங்கேருந்தே விடுவோம், இழுப்போம், இங்கேருந்து விடுவோம், இழுப்போம். ஏன்னா நம்ம பதற்றத்தில் இருப்போம். பதற்றத்தில் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த இடம்லாம் க்ளோஸ் ஆகிடும். இந்த மூச்சு காற்று போய் நுரையீரலுக்கு போயிட்டு ஒரு இடமானது டென்ஷனில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ காற்று சைக்கிள் வேகம். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உடல் ஒழுங்காக இருந்தால் போறாது, உன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 72,000 நாடி எண்டிங் பாயிண்ட்ஸ் உடம்புல இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. ஒவ்வொன்றும் ஒரு மூச்சு எடுக்கும்போது அந்த மூச்சு காத்தானது உடலில் 72,000 இடத்தை எண்டு வரைக்கும் போயிட்டு அது திரும்பி வரணும். அந்த 72,000 நாடிகளும் சார்ஜ் ஆகும்போது தான் உங்களுடைய உடலானது இன்னும் நல்லா சௌக்கியமாக இருக்கும்னு சொல்றாங்க. வேகமாக மூச்சு விடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அது ஃபுல்லா போறதில்லை. வயசாக 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 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலு. ஆனால் வயசான காலத்தில் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா காலு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய மூச்சானது ஃபுல்லா போயிட்டு வர அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துவதில்லை. இதனால அவரு சில மூச்சு பயிற்சிகளை கொடுக்குறார். அதுக்கு பேர் பிராணாயாமம். இந்த பிராணா அப்படின்றத உங்களுடைய உடலின் உண்மையான உயிர் சக்திக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பிராணம். இதே தான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நாங்கள் பிராணாகுதின்னு சொல்லுவோம். அதுக்கு நான் அப்புறம் வரேன். இதை நான் மெதுவாக செய்யும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய மூச்சானது விடும்பொழுதோ இழுக்கும் போதோ நான் அதன் மேல ஒரு கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கும். எப்பப்பெல்லாம் வேகமாக விடுறீங்களோ உங்களுடைய லைஃப்ல அந்த அளவுக்கு மூச்சு குறையுது. அப்போ உங்களுக்கு கவனம், நான் வேகமாக விடுறேனா, என் பேரன் பேத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா நாள் நான் பார்க்க முடியாது, மெதுவாக விடுறேன். ஆக்சிடென்ட் இந்த மாதிரி கேஸ்லாம் விட்டுருங்க. நார்மலான லைஃப்பை பற்றி நான் பேசுகிறேன். இதற்கு தியானத்தில் ஒரு வழி இருக்கு. எங்களுடைய தியான பயிற்சி ஹார்ட்ஃபுல்னஸ் மூச்சு பயிற்சி தனியாக கற்றுக்காம ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இதை சயின்டிஃபிக்காக மெஷர் பண்ணி பார்த்துருக்கோம். 1 மணி நேரம் நீங்கள் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் சாமி கும்பிடுறது, மற்ற வேலை சமைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலைக்கு போகிறது தியானம் பண்ணும்பொழுது சயின்ஸ் கண்டுபிடிக்குது, கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு 4 முறை தான் மூச்சு விடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நேச்சர் இயற்கையானது உங்களுடைய மூச்சை 4லேருந்து 6 முறைக்கு கொண்டு வந்து. அப்ப என்ன ஆகுது, எப்பப்பெல்லாம் நான் 1/2 மணி நேரம் தியானம் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு ஆக்சுவலா 4 மணி நேரம் லைஃப் கூடுது. இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. தியானம்னா வெறும் ஒரு தன்னை உணர்தல், கடவுளை உணர்தல், அதுவும் நடக்கும். உங்களுக்கு இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. ஆட்டோமேட்டிக்கா 1 மணி நேரம் தியானம் பண்ணீங்கன்னா 3 மணி நேரம் உங்க லைஃப் கூடுதுன்னு புரிஞ்சுங்க. சயின்டிபிக்கா புரிஞ்சுங்க. இது
இரண்டாவது பகுதி, முதல் பகுதி நம்ம பார்த்தோம் வாழ்க்கை நெறிமுறைகள், எப்படி நடத்தக்கூடாது, எப்படி நடத்தணும், எப்படி மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது, எப்படி பேசணும், இது மாதிரி சில வழிமுறைகள். இரண்டாவது சைடு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவது நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எப்படி என்னுடைய உடலை நான் பார்த்துக்கணும், எப்படி என்னுடைய வெளி உடலையும் உள் உடலையும் பார்த்துக்கணும் அப்படின்றது ஆசனா பிராணாயாமா. இது இரண்டும் சேர்ந்து வருகிறது. நீங்கள் ஆசனா பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிஷம் போகும். இது தியானத்தை தவிர தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக்கிங் போகிறீங்க, அது மாதிரி இதை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு 15லேருந்து 20 நாள் மேக்ஸிமம் ஆகும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப் இருக்கிறவங்க கூட 10லேருந்து 20 சூரிய நமஸ்காரம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். ஒரு சூரிய நமஸ்காரம் நான் சொன்னது 1 நிமிஷம், 15 தடவை பண்ணிங்கன்னா 15 நிமிஷம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூச்சு பயிற்சி. அன்னைக்கு லைஃப் ரெனியூவல் பாலிசி ஓவர், ப்ரீமியம் அன்னைக்கு கட்டியாச்சு. ஸோ அன்னைக்கு கரெக்டாகிடும். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதஞ்சலி முனிவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் நம்மளுக்கு மனசு உறுத்தலாக பல விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, நம்ம யாருக்காவது தப்பு பண்ணியிருப்போம், நம்ம ஒழுங்காக வாழ்ந்திருக்க மாட்டோம், இல்லை ஏதாவது ஒரு மனசுக்கு ஓவாத தப்பான விஷயங்கள் நடந்திருக்கும். அப்பெல்லாம் என்ன சொல்றாருன்னா, உனக்குன்ட்டு சில நேரத்தை ஒதுக்கி உன்னையே உள்ள பாரு அப்படின்றார். மனதை வெளியே போகக்கூடிய விஷயங்களை, நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, வாய், உணர்தல், ஸ்பரிசம், இது எல்லாத்தையும் நிறுத்தும் போதுதான் உங்களால உங்களே பார்க்க முடியும். முகத்துக்கு கண்ணாடி இருக்கு, அகத்துக்கு கண்ணாடி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த மூணாவது பகுதியில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யாகாரா தாரணா அப்படின்றார். பிரதி ஆகாரான்ற ஒரு வார்த்தையினுடைய உருவாக்கம் தான் பிரத்யாகாரா. பிரதி ஆகாரம்னா, ஆகாரம்னா சாப்பாடு, அதை கட் பண்றதுக்கு பேரு பிரதி ஆகாரா. இதை எதை கட் பண்றீங்க? இந்த 5 சென்ஸ், காது கேட்குது, மூச்சு இல்லை, இது எனக்கு ஸ்மெல்லு வருது, வாயில் எனக்கு துடிப்பு, அந்த இது சாப்பிடணும் போல இருக்கு, நாக்கினுடைய இது, கண்ணு பார்க்கு, இந்த மாதிரி இந்த 5 விஷயங்களையும் ஸ்பரிசம், இது அனைத்தையும் உள்வாங்குதல். இதற்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடை கட் பண்ணுன்றார். எதற்கு? அந்த நேரத்தில் 24 மணி நேரம் நான் வாழறேன், நான் ஒழுங்கா வாழறேன், நான் என்னையே கேட்டுக்கிறதுக்கு 2 ஸ்டெப்பு கொடுக்குறேன். அது அடுத்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா தாரணா. தாரணானா, நான் உள்வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நிலைக்கு தயாராகிறேன், நான் எப்படி என்னையே பார்த்துக்கணுன்ற நிலைக்கு தயாராகிறேன். இது மூன்றாவது. இது எந்த வயசுனரும் பண்ணலாம். அவர் என்னமே நம்ம ஊரில் நார்மலாக சொல்லுவாங்க, சின்ன வயசில் சிலது, கல்யாணத்துக்கு அப்புறம் சிலது, வயதானதுக்கு அப்புறம் சிலது, 70-80 வயசுக்கு மேலே சில விஷயங்கள் நம்ம பிரிச்சிருவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, பிறந்த காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்றோம். அவர் சொல்ற கடைசி அந்த பகுதி 4வது பக்கெட்னு வச்சுக்கோங்க. 4 பக்கெட். முதல் பக்கெட்ல என்ன இருக்கு? யமா நியமா. 2வது பக்கெட்ல என்ன இருக்கு? ஆசனா பிராணாயாமா. 3வது பக்கெட்ல என்ன இருக்கு? பிரத்யாகாரா தாரணா. 4வது பக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தியானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? தியானத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் சான்ஸ்கிரிட்ல ஒரு இடத்துல தியானத்துக்கு என்ன அர்த்தம்னா, மனதினுடைய சக்தியை யூஸ் பண்ணி மனதினுடைய பிரச்சனைகளை தாண்டி போறது தியானம் சொல்லி சொல்றாங்க. அது ஒரு அர்த்தம். பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த தியானன்ற வார்த்தையை தான் திரும்பி நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் இந்தியாவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென். நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு போனதாக சொல்லி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் ஒரு பல்லவ ராஜாட்ட இருந்தவர் போய் அவர் சைனா ஃபுல்லாக அதை பரப்பி அதன் மூலமாக உலகம் ஃபுல்லாக போய் அதுலேருந்து கற்றுட்டு வந்த விஷயம்னு சொல்லி தியானன்ற வார்த்தை ஜென்னு மாதிரி திரும்பி இங்கே வருது. ஜப்பான், சைனா எல்லாரும் இதை இன்னைக்கு எக்ஸ்டென்சிவாக அந்த வார்த்தையில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த தியானம் என்பது எனக்கு எண்ணம்ன்ற ஒரு சக்தி இருக்கு. அந்த எண்ணத்தின் சக்தி தான் என்னை உருவாக்குது. அந்த எண்ணத்தின் சக்தி தான் எனக்கு கெட்ட விஷயங்களையும் கொடுக்குது. அப்படின்னா அதனால் தாண்டி போகணும். தாண்டி போகக்கூடிய ஒரு திறனை உங்கள்கிட்ட ஏற்கனவே அது இருக்கு. இப்போ நீங்களாம் ஏற்கனவே அதெல்லாம் தியானம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கன்னா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுன்னா, போயிட்டு வரைக்கும் குழந்தை பத்திரமா இருக்கா, படிச்சுதா, சாப்பிட்டுதா, நீங்கள் குழந்தை மேலே தியானத்தில் இருக்கீங்க. ஒரு வேலைக்கு போகிறவர் இன்னைக்கு நல்லா வேலை நடக்குமா, நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குமா, முதலாளி பதவி உயர்வு கொடுப்பாரா, ப்ரொமோஷன் கொடுப்பாரா, ஒரு வியாபாரியாக இருந்தாங்கன்னா என்னுடைய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு விற்குமா, நஷ்டம் இல்லாமல் இருக்குமா, யாருக்காவது நான் ஒரு பொருளை கொடுத்துருந்தேன்னா அவர் பணத்தை திருப்பி ஒழுங்காக கொடுப்பாரா, கான்ட்ராக்டில் இருக்குங்களா, அந்த பிரச்சனை தெரியும்.
ஸோ நம்மளுடைய மனசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தியானம்ன்ற விஷயம் இருக்குன்னே தெரியும். இந்த தியானத்தை உட்காந்து அதை ஒரு பயிற்சியாக கொடுக்கறது தான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். என்ன பண்ண போகிறோம்? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி, எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கைன்றது உண்டு, ஒத்துக்காதவங்க வேணா இருக்கலாம், பட் இருக்கு. இப்போ காற்று இல்லைன்னு நான் சொன்னால் காற்று இருக்கு இல்லைன்றதை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியும். நான் வேணா ஒத்துக்காமல் இருக்கலாம், அதனால் அது மாறிட போகிறது. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என் இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்குன்னு எண்ணத்தோடு உட்காது. மெதுவாக 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 நம்மளுக்கெல்லாம் கோயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டுவாங்க, கரெக்டாக? தீபாராதனை காட்டும்போது நீங்கள் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடிட்டு கடவுள் சிலை எதிர்க்க இருக்கு, உங்களுக்கு ஒரு தீபாராதனை காட்டுறாங்க, இம்மீடியட்டாக கண்ணை மூடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய கடவுள் சக்தி எங்கிட்டே இருக்கு. இதை வச்சு தான் தசாவதாரத்தில் நரசிம்ம அவதாரம்னு ஒன்று வருது. பிரகலாதன் இரண்யகசிபோட பையன் என்ன சொல்கிறான்? எல்லா இடத்துலையும் இருக்காரு, அவனா அந்த கடவுள் இந்த தூணில் இருக்காரா, இந்த சிலையில் இருக்காரா, அந்த கல்லில் இருக்காரா? இருக்காருப்பான். எட்டி வதைக்கிறான், நரசிம்மாவதாரம் வருது, அந்த அரக்கனுக்கு முடிவு வருது, நம்ம பார்த்துருக்கோம். இதை உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம மெதுவாக பயிற்சி செய்ய 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 பல நல்ல விளைவுகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. நமக்கு இனி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பதட்டம், ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எதனாலன்னு சொன்னால் என்னுடைய மனது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, என்னுடைய பேச்சு அது கேட்க மாட்டேங்குது. உங்களுடைய மனசு உங்கள் பேச்சை மெதுவாக கேட்க வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இதை எடுத்துக்கணும். மெதுவாக 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 கடவுளின் தன்மைகளை உணரக்கூடிய நிலைக்கு நம்ம வருவோம். சில வருடங்கள் பயிற்சி செஞ்சாலோ சில மாதங்கள் பயிற்சி செஞ்சாலோ. இதை அவர் 7வது படியாக 4வது பக்கெட்டில் ஒரு ஸ்டெப். இது எல்லாத்தையும் செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 8வது வார்த்தை, நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்க வார்த்தை. 8வது வார்த்தை அவர் அஷ்டாங்க யோகாவில் என்ன சொல்றாருன்னா சமாதின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம மனசில் சமாதினால என்ன ஞாபகம் வரும்? வேற ஏதோ ஞாபகம் வரும். அவர் அது ஆக்சுவலாக சொல்ல, அந்த வார்த்தையை சான்ஸ்கிரிட்ல பிரிச்சிங்கன்னா சமம் ஆதி அப்படின்னு 2 வார்த்தையாக பிரியுது. சமம்னா என்ன? பேலன்ஸ். ஒரு இப்படி இருக்கக்கூடிய இப்படியும் இல்லை தராசு, இப்படியும் இல்லை தராசு, சமமாக இருக்கு. ஆதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகம் எப்போ ஒரு முறை படைக்கப்பட்டது. அப்போ படைக்கப்படுவதற்கு முன்னால் நம்ம எல்லாருமே கடவுளோட ஒன்றா இருந்தோம். இதுதான் எல்லா மதங்களும் சொல்லுது. எல்லாரும் ஆதாமேவாள் கதை எடுத்தாலும் சரி, நம்மளுடைய புராணங்கள் எடுத்தாலும் சரி, எந்த மதங்கள் எடுத்தாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? படைப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி படைப்போடு நீ ஒன்றா இருந்த, இந்த படைப்பை விட்டு நீ கீழே வந்துட்ட, அதனால தான் இந்த பிரச்சனைகள். அந்த படைப்பை நோக்கி நீ போகக்கூடிய நிலை வரும்போது இதெல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ தூரம் ஏன் கஷ்டப்படுற? இந்த தியானத்தின் மூலமாக ஆதின இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது கடவுளுடன் நம்ம இருந்த ஒரு நிலை, அந்த நிலையினுடைய தன்மையை இப்பவே கொண்டு வரதுக்கு பேர் சமாதி. இதற்கு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சமாதிகள் அப்படின்லாம் நீங்கள் போய் நெட்டில் தேடி படிக்கலாம். நிர்விகல்ப சமாதி அப்படின்னு, அதை நான் டீட்டெயிலாக இப்போ போக விரும்பல. கண்ணை மூடி நான் தியானம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் உட்காரும்போது ஒரு 10, 15, 20 நிமிஷம் என்னுடைய இதயமும் அந்த படைத்தவனும் இதயமும் ஒன்றாகிறது. இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தியானம் பண்ணும்பொழுது என்ன நடந்துன்னே தெரியலிங்க. நான் பல கிராமங்களில் போய் இதெல்லாம் நான் சொல்லி பர்சனலாக போய் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன். வருஷத்துக்கு ஒரு 50,000 60,000 கிலோமீட்டரு. இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஒரு கிராமத்தில் நான் 2 மாதம் முன்னாடி பண்ணும்போது ஒரு அம்மா அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிலையை எனக்கு யாருமே, அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், இந்த மாதிரி ஒரு நிலையை நான் வாழ்க்கையிலே பார்த்தது, கடவுளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவன் ஆக்சுவலாக கடவுளை தான் பார்த்துருக்காங்க, உணர்ந்துருக்காங்க, பார்த்தாங்கன்னு சொல்கிறத விட ஒரு சொல்ல முடியாத நிலை. இந்த ரொம்ப சந்தோஷம் வருமோ நம்ம அழுவோம் தெரியுமா, ஏன் அழுவோம் தெரியாது. ரொம்ப ஒரு மனசு இலகி ரொம்ப அப்படியே ஒரு பொங்கும். அதீத சந்தோஷம் வரும்போதோ அதீத துக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா மனசு ஒரு அது பாரத்தை இறக்குற மாதிரி. இதே மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு தியானத்தில் வரும். பல பேர் நான் தியானத்தில் உட்காந்து கண்மூடி அழறது பார்த்து, அழறதுன்னா அந்த பயத்திலையோ எமோஷனல் அழறது இல்லை, ஒரு ஒன்றிய நிலை, எனக்கும் என் படைத்தவனுக்கும் இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் அப்படியே வரும். அதுக்காக உடனே எடுத்து ஒட்டி அது பண்ணோன்னா தானாக ஒரு காலத்தில் வரும். இது மெதுவாக புரிய 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 இந்த
மெடிடேஷன் ப்ராசஸ்ல அந்த பிராணாகுத்தின்ற வார்த்தை நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். எது உங்களுக்கு உயிரினுடைய சக்தியாக இருக்கிறதோ அந்த சக்தியே உங்களுடைய இதயத்தில் ஒரு யோக சக்தியாக இறக்கப்படுகிறது. இந்த தியானத்தில் மெதுவாக 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 உங்களுக்கும் உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கடவுள் தன்மைக்கும் இருக்கக்கூடிய நடுவில் வரக்கூடிய திரைகளை விலக்கி, ஒரு கோயிலில் முதல்ல பார்த்தீங்கன்னா உள்ள பூஜை பண்ணுவாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரையை விளக்குவாங்க. உங்களுக்கு உடனே கண்ணில் ஒரு அந்த தீபாராதனை தெரியும். கிட்டத்தட்ட தியானத்திலையும் அதே தான் பண்ணுறோம். கடவுள் இந்த பக்கம் இருக்காரு, நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. இந்த தியானம் பண்ண 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 இந்த திரையானது விலக இருக்கும். அப்போது இப்போ நார்மலாக எவ்வளோ பேர் ஐயப்பனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? கோயிலுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஜோதியில் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான கருத்து. ஜோதி என்பது சோர்ஸ், இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. இரண்டும் ஒன்றாக உட்கார்ந்த இடத்துலையே உங்களால் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறது தியானம். இதுதான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஒரு 15-20 நிமிஷம் முதல்ல நான் உங்களுக்கு நம்மளுடைய யாராவது ஒரு வாலண்டியர் ஒருத்தர், யாருமா பண்ணுறீங்க? அனுராதா பண்ணுறீங்களா? உங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் கமாண்ட்ஸ்ன்னு தமிழில் கொடுப்பாங்க. அது உங்களுடைய உடலை ஒரு ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு. நார்மலாக இனிஷியலாக இது வரைக்கும் தியானம் நீங்கள் முன்னாடி பண்ணலைன்னா உங்களுக்கு மனசுலையோ உடலையோ ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்போ ஒரு சர்ஜரிக்கு போகிறீங்க, முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு உடலை தயார் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன், ஊசி கொடுப்பாங்க. உங்கள் உடல் அந்த சர்ஜரிக்கோ இல்லை அந்த ஏதாவது வேலைக்கோ ரெடி ஆகணும். இதே மாதிரி உங்களுடைய உடலையும் மனதையும் தியானத்திற்கு தயார் பண்ணுறதுக்கு பேர் இந்த ஓய்வு நிலை பயிற்சி. இது முடியும் போது ஒரு 4 நிமிஷம் அதை சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க உங்களுடைய கவனத்தை இதயத்தை நோக்கி திருப்புங்க, அப்படியே தியானத்தை தொடருங்கள் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. நார்மலாக தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள், உடல் உபாதைகள், கை வலிக்கும், கால் வலிக்கும், சேரில் உட்காந்துருக்கீங்க, அதனால் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. எண்ணங்கள் செதறி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது இயல்பு, மனதினுடைய தன்மை. அதை பற்றி கவலைப்படாதீங்க. யாருமே சைக்கிள் முதல் நாளில் ஓட்டுறதில்லை. சைக்கிள் ஓட்டுறவங்க கூட முதல் நாள் பார்த்தீங்கன்னா குரங்கு பெடல் போவோம், கீழே விழுவோம், முட்டியில் அடிப்போம், யாரையா இடிப்போம். பாலு சார் கூட வரும்போது அவர் ஃப்ரெண்டுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோ கொஞ்ச நாள் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமும் நாப்பழக்கம். சில பேருக்கு ஒரு வாரத்தில் ஒரு கிரிப்பு கிடைக்கும், சில பேருக்கு 2 வாரம் ஆகும். அதனால் தப்பு இல்லை. எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி, ஒரு நீச்சல் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தையல் பயிற்சி கற்றுக்கிறதா இருந்தாலும் ஒரு மண்டலம், ஒரு நாள், இவ்வளோ நாளைக்கு பண்ணால் நல்லது. அப்போ தான் நமக்கு அதன் மூலமாக பலன் இருக்கா இல்லையான்னு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு அழகாக ஏற்கனவே ஒரு இடம் இருக்குது. எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறது பயிற்சியாளர்கள், பயிற்றுனர்கள், ப்ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த 90 நாளைக்கு நீங்கள் இதை தினசரி ஒரு அரை மணி நேரம், 40 நிமிஷம் உங்களுக்கு எப்போ டைம் கம்ஃபர்டபுளோ ப்ராக்டிஸ் பண்ணி. இது 3ஆக பிரிப்போம். தியானம்னு ஒன்று இருக்குது, சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது, பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. இதில் உங்களுக்கு யாராவது ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் இல்லை iOSல போயிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு தேடினா ஒரு ஆப் வரும். நீங்களே எங்கே வேணால் பண்ணலாம். இப்போ திடீர்னு நாளைக்கு ஊருக்கு போகிறீங்க, ஐயோ எனக்கு ஊட்டியில் இருக்காங்களே, நான் எங்கே போகிறது? எங்கே போனாலும் அந்த ஆப்பில் தட்டினீங்கன்னா அந்த ஆப் மூலமாக யாராவது உங்களுக்கு அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக கொடுப்பாங்க. 90 நாட்கள் தயவு செஞ்சு பயிற்சி பண்ணுங்க. 90 நாட்கள் பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலோ, ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது இல்லைங்க இப்படி இருக்குது எனக்கு புரியல, அப்படி இருக்குது புரியல, இது நடக்குதுன்னா அதை தீர்த்து வைப்பதற்கு எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, தன்னார்வல தொண்டர்கள் சொல்லுவோம். 90 நாட்கள், இனி 20 ஆகஸ்ட் 2024, 90 நாட்கள் வச்சுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அரௌண்ட் தீபாவளி டைமு. இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல மாறுதல்கள் தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கண்டிப்பாக பண்ணேன். இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி 90 நாளில் செஞ்சு பார்த்தேன், 6 பேக்குன்னு எங்களுக்கு கூப்பிட்டீங்க, ஃபேமிலி பேக்கு தான் இன்னும் இருக்குன்னு ஜிம்மில் நீங்கள் வெளியில் போகிறதோ இல்லை தொடர்ச்சியாக செய்கிறதோ உங்களுடைய இஷ்டம். இப்போ நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம். முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் நம்ம எடுத்துப்போம். கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.